இன்றைய நாள் வாக்குத்தத்த வசனம் ஆகாய் 2வது அதிகாரம் 9வது வசனம். மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்வது எத்தனை ஆனந்தமான ஒரு விடயம். அன்பிற்குரியவர்களே, தேவனுடைய மகிமையை நாம் வாஞ்சித்தால் போதும். இந்த உலகத்தின் தேவைகளுக்காக நாம் கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தருடைய மகிமை நமக்கு கிடைத்து விட்டாலே அந்த மகிமையோடு நமக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு நிச்சயமாய் வந்து சேரும். சரி, இந்த மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்வது? அதே ஆகாய் 2வது அதிகாரத்தின் 5வது வாக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் துணையாய் இருப்பார் என்று. கர்த்தருடைய ஆவியானுடைய துணையோடு கூட நாம் பயணம் செய்யும் பட்சத்தில் ஆண்டவருடைய அந்த மகிமையை நாம் அபரிதமாய் அனுபவிப்போம். அன்பிற்குரியவர்களே, ஆவியானவர் தருகிற அந்த மகிமை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய துணையை நாடுவோம். இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. God bless you.